வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம் தான். சீத்தாப்பழத்தினுடைய தோல், இலை, விதை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். என்னதான் பார்க்கறதுக்கு வெளியே கரடு முரடாக சீத்தாப்பழம் தெரிந்தாலும் அதோடைய உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்ப ரொம்ப இனிப்பானது. அது எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளையுமே சீத்தாப்பழம் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழத்தில் குளுக்கோஸு, சுக்ரோஸ் இரண்டுமே இருக்கிறதால உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு எனர்ஜி வேணும்னா நம்ம சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். உடனே பார்த்தோம்னா சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம். சீத்தாப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, இது என்னென்ன மருத்துவமைகளை நமக்கு கொடுக்குது, வாங்க விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ரத்த அழுத்தம் அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய நரம்புகளில் பார்த்தீங்கன்னா இறுக்கங்கள் தென்பட்டுச்சு அப்படின்னா அந்த இறுக்கங்கள் இருக்கும்பொழுது ரத்த ஓட்டம் சீரான அளவில் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு போகாது. உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் செல்வதில் தட்டுப்பாடு ஏற்படும். இதை தான் பிபி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் போகலைன்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் கியூர் பண்ணணும் அப்படின்னா பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் நமக்கு பாய்ச்சும். ஸோ இந்த பொட்டாசியம், மெக்னீசியம் சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக மெக்னீசியம் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிபி வருவதற்கான அந்த ஆபத்து குறைவாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஹை பிபி, லோ பிபி எதுவாக இருந்தாலுமே அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம், நலமாக இருக்கலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது சீத்தாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதுல 5 கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கு. சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால செரிமானத்திற்கு இது உதவிகரமாக இருக்கும். அதாவது நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் எளிமையாக செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்படும். இதனால மலச்சிக்கல் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றை குணப்படுத்தும். ஒருவேளை நீங்க சாப்பிட்ட உணவுகள் ஒழுங்கா செரிமானமாகலன்னா உங்களுக்கு அந்த தலை சுற்றல், வாந்தி, பித்தம் எல்லாம் அதிகரிக்கும். ஸோ இதை கியூர் பண்றதுக்கும் நெஞ்செரிச்சல் ஏற்படாம உங்களை தடுக்கிறதுக்கும் உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கழிவுகள் வெளியேற்றும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் உங்களுக்கு சீத்தாப்பழம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே அந்த டைஜஷன் ப்ராசஸையே நீங்க ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் சீத்தாப்பழம் ஹெல்ப் பண்ணும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம். அப்போ சீத்தாப்பழம் ஸ்ட்ரெஸ் டென்ஷனை எப்படி ரிமூவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்ட்ரெஸ் டென்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஹார்மோன்கள் சுரப்பதற்கு வேண்டிய விட்டமின் B6 கொண்டு இருக்கு. இப்போ இந்த விட்டமின் B6 என்ன பண்ணும் அப்படின்னா மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது. விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்க செய்யும். இது குறித்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்றாங்கன்னா, விட்டமின் B6 யார் ஒருத்தவங்களுக்கு குறைபாடாக இருக்கோ அவங்களுக்கு மனச்சோர்வு இன்னும் டபுள் மடங்கு ஆயிடும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த விட்டமின் B6 நம்ம அதிகரிப்பதன் மூலமாக மனச்சோர்வு அபாயத்தை குறைச்சிக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் எடுத்துக்கோங்க. இதுல இந்த விட்டமின் B6 இருக்கிறதால உங்களுடைய அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அதன் மூலமாக ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சும். ஸோ நரம்புகளை இறுக்கங்கள் எதுவும் இல்லாதால ஸ்ட்ரெஸ் டென்ஷன் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். நீங்க சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. புத்துணர்ச்சியாக அன்றைய நாளுக்கு உங்களுடைய வேலைகளை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரித்துக் கொள்வதற்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோ. இப்போ உடல் எடை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமான முறையில் எப்படியெல்லாம் உடல் எடையை குறைக்கிறோமோ அது போல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொண்டு அதே ஆரோக்கியமான முறைகளை தான் உடல் எடையை அதிகரிக்கணும். இல்லைன்னா நீங்கள் கண்ட உணவுகளை சாப்பிட்டுட்டீங்க, உடல் எடை அதிகரிக்கணும் தானே, அதுக்கு அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிக கொலஸ்ட்ரால்ஸ், அந்த கொழுப்புகள்லாம் உங்களுக்கு சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா சீத்தாப்பழத்தை உணவுகள் எடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் அதிக ஊட்டச்சத்து
ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவில் கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்கள் வந்து இருக்குது. சீத்தாப்பழத்தோட நீங்கள் தேன் கலந்து சாப்பிட்றதன் மூலமாக ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை வந்து நீங்கள் அதிகரிக்க செஞ்சுக்கலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அந்த கொழுப்புகள், தொப்பை போன்ற அமைப்பு அதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் அந்த வெயிட்டை வந்து ஆரோக்கியமான முறையில் கெயின் பண்ணிக்கிறதுக்கு சீத்தாப்பழம் எடுத்துக்கலாம். தேன் கலந்து சாப்பிடுங்க. அப்போ தான் அது வந்து உங்களுடைய வெயிட்டை வந்து கெய்னிங் பண்ணும். உங்களுக்கு ஆஸ்துமாவை சரி செய்வதற்கு சீத்தாப்பழத்தை வந்து எடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் விட்டமின் B6 இருக்குன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது வந்து நமக்கு மூச்சுக்குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஆஸ்துமாவை தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் வந்து நன்மை தரும். விட்டமின் C என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால சீத்தாப்பழத்தை சாப்பிடும்போது சளி பிடிக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். இது வந்து உங்களுக்கு சளியை வந்து க்யூர் பண்ணிடும். சீத்தாப்பழத்தை குளிர் காய்ச்சல் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளும்போது க்யூர் பண்ணிக்கலாம். ஆஸ்துமா, காச நோய் கொண்டு இருக்கிறவங்கலாம் சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலில் வந்து எந்த விதமான கிருமி தொற்றும் இருக்காது. அந்த நுரையீரல் காற்று பாதைகளில் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. ஒட்டுமொத்தமாக நுரையில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். சுவாச மண்டலமே அவங்களுக்கு நலம் பெறுவதால் காச நோய், ஆஸ்துமா, சாதாரணமாக இருக்கக்கூடிய சளி, இருமல் இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் ஒட்டுமொத்த சுவாச மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சீத்தாப்பழம் ஹெல்ப் பண்ணும். சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் சீத்தாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாமா வேணாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குது. இப்போ நீரிழிவு நோயாளிகள் வந்து சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சீத்தாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் வந்து நிறைந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே நம்மளுடைய ரத்தத்தில் வந்து அந்த இயற்கையான சர்க்கரைகள் அதிகரிக்கிறதால நம்மளுடைய பிளட்லையும் சுகருடைய அளவு வந்து அதிகரிச்சிடும் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து பயப்படுறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீத்தாப்பழம் வந்து கிளைசமிக் குறியீடை வந்து 54 கொண்டு இருக்கு, அதனால் இது வந்து நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வகையான பழம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸில் 55 மற்றும் அதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய அளவு உணவுகளை தான் வந்து பரிந்துரைத்து எடுத்துக்கொள்ளணும். அதுதான் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிளைசமிக் குறியீடு 54 தான், ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது தான் சீத்தாப்பழம் அப்படின்றதால இதில் கார்போஹைட்ரேட் வந்து குறைவாக தான் இருக்குது. நார் சத்து தான் வந்து கரெக்டான லெவலில் இருக்குது. அதனால் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டலாம் அப்படின்றது தான் அதிகமான மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேலை டவுட்டாக இருக்குது அப்படின்னா, நீரிழிவு உங்களுக்கு வந்து இருந்து நீங்கள் சீத்தாப்பழம் வந்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மருத்துவரை அணுகி உங்களுடைய ரத்தத்தில் சீத்தாப்பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பிளட்டில் வந்து சுகருடைய அளவு இருக்குது, இப்போ இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்டா பிளட்டில் சுகருடைய அளவு அதிகரிக்குமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கலாம். அதிகரிக்கலன்னா எடுத்துக்கலாம். அதிகரிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்காமல் கண்ட்ரோலாக இருக்கிறதே நல்லது தான். எலும்புகள் பலமடைவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எலும்பு மட்டுமல்ல, பற்கள், தசைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வலுவடையும். ஏன்னா சீத்தாப்பழத்தில் வந்து கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. இது உங்களுடைய பற்களை வந்து வலிமைப்படுத்தும். தாடை, எலும்பு அடர்த்தியை மேம்படுத்தி ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படாமல் பற்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பாங்க. அதாவது வலுவான பல் அமைப்பு வந்து கொடுக்கும். தசை பிடிப்பு எதுவும் ஏற்படாமல் தசை வளர்ச்சியை ஆரோக்கியமாக பராமரித்து தசை வளர்ச்சியுமே நமக்கு வந்து மேம்படுத்தும். இலகுவான தசைகள், அதாவது தசைகள் வந்து செயல்படக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா இலகுவாக உங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக அது எலும்பு சார்ந்த பிரச்சனை ஏற்படாது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் 40 வயசுக்கு அப்புறம் கூட நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். சீத்தாப்பழம் இந்த அளவுக்கு உங்களுக்கு மருத்துவமைகளை தருவதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் தான். அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் சீத்தாப்பழத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் C என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் B காம்ப்ளெக்ஸு, விட்டமின் A நார் சத்து, மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் போதுமான அளவுக்கு புரதச்சத்து, தாது பொருட்கள், போதுமான அளவுக்கு இயற்கையான இனிப்பு சத்து, அதாவது குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, கொழுப்பு சத்து போதுமான அளவில் இருக்குது. ஸோ இதனால தான் உங்களுக்கு இது நிறைய நன்மைகளை வந்து கொடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொடுத்து எந்த நோய்களுமே அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக் கொள்ளுது. தொடர்ந்து சீத்தாப்பழம் வந்து ஒரே ஒரு சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சீசனிக் ஃப்ரூட்டாக சீத்தாப்பழம் இருக்கிறதால அதில் மட்டுமே சீத்தாப்பழத்தை வந்து அளவோடு சாப்பிட்டு நலமாக வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.